ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் ஐடியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் வால் டெக்கர் செய்ய போகிறோம் தீபாவளிக்காக. இதோட அவுட்கம் பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஈகராக இருந்தேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் செய்கிறோம், இது அவுட்கம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நான் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் செம்மையாக வந்திருக்கு. ஃபைனலாக பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ண ஷீட்டு, அது ஆக்சுவலாக 2 ஷீட்லையுமே தான் செய்ய போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்ண ஷீட்டில் அழகாக நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அதை பிரித்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன் ஃபஸ்ட்டே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் மெத்தடில் பண்ணுறோம், டைரெக்டாகவே பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஈவனாக வரும், டைரெக்டாக பண்ணிங்கன்னா ஈவனாக வராது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அது ரெண்டாக திரும்ப அகைன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டராக கம் அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 ஷீட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஒன்றில் செஞ்சிடும். இப்போ இன்னொரு ஷீட்டில் செய்ய போகிறோம். அதுலேயும் சேம் இப்போ நம்ம எப்படி செஞ்சோம் அதே மாதிரியே தான் செய்யணும். நீங்கள் இதுவே இன்னும் எனக்கு கிட்ட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3ஆக கூட செஞ்சுக்கலாம். இது நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் குட்டியாகவும் செஞ்சுக்கலாம், பெருசாகவும் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை வேணுமோ செஞ்சுக்கலாம். இந்த கலர் ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கலர் தான். வயலட் அண்ட் ஸ்கை ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 கலரும் சேர்ந்த மாதிரி கிராஃப்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வயலட் அண்ட் ஸ்கை ப்ளூ எப்படி நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நாளாக செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த கிராஃப்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடு தான் பண்ணேன். பட் அது நல்லா வந்துடுச்சு. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு தட் சப்ஸ்கிரைபர் ஒன்லி. ஓகே, இப்போ நம்ம 2 ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா. இப்போ ஒன்றோட ஒன்று இது ஸ்டிக் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்துடும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே ஹேங் ஆகிருக்க மாதிரி நம்ம ஆக்சுவலாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன். அதை நீங்கள் அப்படி ஒன்றா கட் பண்ணுறதுக்கு பதிலாக அழகாக இதை ஒரு 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈவனாகவும் வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு டைமும் சேவ் பண்ணலாம், டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. அதனால தான் ஆக்சுவலாக நான் அந்த கிளிப்புமே ஆட் பண்ணேன். நீங்கள் ஒன்றா கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு டக்குனே கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அவ்வளோ கட் பண்ணிவிட்டு அதை நான் இப்போ பிரித்து விடுறேன் பாருங்கள் எப்படி ஈவனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு த்ரெட்டு, உங்கள்கிட்ட த்ரெட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை உள்ள நூல் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா உள்ள நூல் எடுத்துக்கோங்க. ஸோ தட் அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டை சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சி அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட்டு ஹேங் ஆகிருக்கிற மாதிரி மடக்கி விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இது மேலே ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேப்பர் விளக்கு தான் நெக்ஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தான் நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் பயந்து தான் செஞ்சேன். பட் சூப்பராக இருக்குது. இந்த வயலட்டுக்கு இந்த ப்ளூ கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் ஜிக்ஸாக் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஏன் நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பண்ணலன்னா, இது நம்ம ரொம்ப குட்டியானதானே நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் இது டேரெக்டாகவே நம்ம ஃபோல்ட் பண்ணால் ஈவனாகவே வந்துடும். இதுவே உங்களுக்கு வரல அப்படின்னா நான் முன்னாடி பண்ண மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிகிட்டே பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டாக இது மடக்கி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டு அதை விரிச்சு பாருங்களேன், ஒரு அழகான விளக்கு ஷேப் வந்துடும். ஆக்சுவலாக இதுலேயும் ஃபோல்ட் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இது விளக்கோட பேஸு. இப்போ நெக்ஸ்ட் விளக்குக்கு மேலே எரியிற மாதிரி ரெடி பண்ணணும். அது ஆக்சுவலாக விளக்கு எரியிற மாதிரினா எல்லோ கலர் தான் கொடுப்பாங்க. பட் அந்த எல்லோ கலர் இதுக்கு மேட்ச் ஆகாதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ரெண்டுமே விளக்கு மேலே எரியிறதும் ப்ளூ கலரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு கலர் ஷீட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் ஜிக்ஸாக் மாடலில் மடித்து விட்டுக்கோங்க. இதையுமே அதே மாதிரி தான் சென்டராக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாக மடக்கி ஒன்றோட ஒன்று ஒட்டி விட்டுணும். ஒட்டிட்டு அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு விளக்கு எரியிற மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பேப்பர் விளக்கு ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரெண்டையும் கம் அப்ளை பண்ணி ஒன்றோட ஒன்று ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம இப்போ பேப்பர் விளக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கு சென்டராக இந்த பேப்பர் விளக்கை கம் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
உங்கள்கிட்ட ஏதாவது பீட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ் இருந்தது, அதை நான் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான கிராஃப்ட் ரெடி. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க.